கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தெய்வ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியில் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளில் தேவன் உங்களுக்காக ஒரு அழகான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் சத்ருவின் பிடியில் இருக்கிறீங்களோ, சத்ருடைய போராட்டத்தில் இருக்கிறீங்களோ, அந்த சாத்தான் நம்மளை கட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை கடந்து வருகிறது. கடந்து வருவது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை நீங்கள் அப்படியே விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு விடுதலையும் கிடைக்கும். என் பிரியமான தேவ ஜனமே, இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. என் பிரியமான தேவ ஜனமே, அந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே பிடித்து கொண்டு தேவ சமூகத்தில் கேட்கும்போது தேவன் மெய்யாகவே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். என் பிரியமான தேவ ஜனமே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில் சொல்லுகிறார். நீங்க எதையெல்லாம் பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ பயப்படக்கூடாது என்று தான் தேவன் சொல்லுகிறார். இதை பார்த்து பயப்படுறது, எதை பார்த்தாலும் ஒரு விதமான பயம், ஒரு திகில் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும். யார் என்ன? ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு, ஒருவேளை ஆண்டவரை கொஞ்சம் பிடித்து கொண்டு இப்படியும் அப்படியும் வாழ்ந்து கொண்டவர்களுக்கு, உலகத்தோடு கொஞ்சம் ஒத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரோடு கொஞ்சம் அப்படி லேசா வாழ்ந்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு பயம் வரும். ஆனால் ஆண்டவரை மாத்திரமே சார்ந்து வாழ்கிற பிள்ளைகள் எப்பொழுதுமே பயப்படவே மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் 365 நாளுக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கார். என்ன வார்த்தைனா, பயப்படாதே 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 என்று சொல்லி 365 முறை சொல்லியிருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவ ஜனமே, நம் பிசாசை நம்மளே பிடித்து வைத்துக்கொண்டு அதை பார்த்து நாம் பயப்படுகிறோம். எனக்கு தூக்கத்தில் சரியாவே தூக்கம் வருவதில்லை என்று சொல்வார்கள் சில பேர். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பொல்லாத கனவு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரை பார்த்தா செத்தவங்களே எப்போ பார்த்தாலும் என் கனவுல வராங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தா பிசாசோடு நான் போராடுவது போலவே எனக்கு கனவு வருகிறது என்று சொல்வார்கள். ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கலாம். ஆனாலும் என் பிரியமான தேவ ஜனமே, நாம் யாரா இருக்கிறோம் என்று முதலாவது நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளையா இருந்தால் அவைகளை மேற்கொள்வோம். எப்படி மேற்கொள்ளும்? அதான் ஆண்டவர் வசனம் கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவர் அவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பார். சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்றார். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. கொடுக்க போறேன்னு எங்க சொல்லியிருக்காரு பாருங்க. கொடுக்கிறேன், உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார். என் பிரியமான தேவ ஜனமே, கிறிஸ்துவர்களாகிய நாம் அந்த வார்த்தை என்ன பண்ணோம்? விசுவாசித்து அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் பிரியமான தேவ ஜனமே, இப்பொழுது நீங்க எனக்கு பொல்லாத கனவு வருதுன்னா, ஆண்டவர் இந்த கனவெல்லாம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இனி எனக்கு இந்த மாதிரி கனவுகள் வர வேண்டாம். எனக்கு வருகிற கனவு ஒரு தரிசனமா இருக்கட்டும், உண்மை குறித்து உடைய வேதத்தை குறித்து வருகிற தரிசனங்களா இருக்கணும், ஒரு வெளிப்பாடா இருக்கணும். அப்பா, உண்மை குறித்து எனக்கு அறியாத வேத வசனங்களை நான் புரிந்து கொள்ளும்படி எனக்கு நல்ல விளக்கங்களை கொடுக்கிற வேத வசனமா இருக்கட்டும் அப்பா என்று சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த பொல்லாத கனவு நமக்கு வருவதில்லை. என் பிரியமான தேவ ஜனமே, நாம் தொடர்ந்து வேத வசனத்தை வாசித்து கொண்டே இருக்கிறோம். சில நேரத்தில் நாம் நல்லாத்தான் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஏன் இப்படி நடக்குது என்று சொல்லி யோசிக்கும் பொழுது நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். ஏதாவது ஒரு விதத்துல பிசாசுக்குரிய காரியங்கள் நம்மிடத்துல இருக்கா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் பிரியமான தேவ ஜனமே, இல்லை என்று சொன்னால் பிசாசான நம்ம இடத்துல சும்மா வரவே மாட்டான். அவருடைய காரியம் ஏதோ ஒன்று நம்ம இடத்துல இருக்கிறது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதாவது ஒரு காரியம், பிசாசுக்குரிய காரியம் நம்ம வீட்லேயோ இல்லை நமக்குள்ளேயோ எங்கேயாவது ஒளிந்து கொண்டு இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து நம்மையும் சுத்தம் செய்து கொண்டு நம் வீட்டையும் சுத்தம் செய்து வைக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்ம வீட்டுக்குள் அசைவாடுவார். இல்லை என்று சொன்னால் ஏதோ பிசாசுக்குரிய நம்ம ஒன்றை பிடித்து வைத்துக் கொண்டிருந்தால் அவன் நிச்சயமா நம்ம வீட்டுக்கு வருவதும் போவதுமாகத்தான் இருப்பான். நம்ம ஜெபிப்போம், நல்ல ஆண்டுடைய வார்த்தை கிடைக்கும், எல்லாம் பிரசன்ஸா இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பக்கத்து பிசாசுக்குரிய என்ன பண்ணுவான்? அப்பப்போ போவான். ஏன்? அவனுடைய காரியம் நம்ம வீட்டில் இருக்குதே, நமக்குள்ள இருக்குதே, அதனால அவன் வந்துட்டு
போவான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என் பிரியமான தேவச்சனமே. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு வசனமும் எப்படி எழுதியிருக்கிறது என்பதை நாம் தெளிவாய் படிக்க வேண்டும். அநேக ஜனங்கள் சொல்வார்கள், இப்படித்தாங்க எனக்கு பிசாசு பிடித்து என்னை ரொம்ப அலக்கழிக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், இதே வசனத்தை நான் சொல்லி அவங்களுக்கு அனுப்புவேன். நீங்க வீட்டில் போய் இந்த வசனத்தை நல்லா சத்தமா படிங்க. உங்களால பைபிள் ஃபுல்லா படிக்க முடியும்னா பைபிள் எடுத்து அதிகாரங்களும் வசனங்களும் வாசிங்க. அப்படி வாசிக்க முடியலன்னு சொன்னா இந்த ஒரு வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க. இல்லைன்னா நாகூம்ல கூட அழகான வார்த்தை இருக்கும், அவன் நுகங்களை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த வார்த்தை நீங்க சொன்னா கூட பிசாசானவன் பயப்படுவான் என்று சொல்லுவேன். அதே போல நம்ம எவ்வளவுதான் வாக்குத்தத்த வசனங்களை சொன்னாலும் சில நேரத்துல நம்முடைய சுத்திகரிப்பு நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது என் பிரியமான தேவச்சனமே. ஜாக்கிரதை, நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறபடினால் அதற்குள் ஏதாவது ஒளிந்து கொண்டு இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதையாகிலும் நம்ம இருதயத்துக்குள்ள மறைத்து வைத்திருந்தால் கூட பிசாசான நம்ம இடத்துல போவதும் வருவதுமாக இருப்பான். அவனுக்குரிய காரியம் நம்ம இடத்துல எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா நாம் வெளியரங்கமா இருக்க வேண்டும். தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நாம் வெளியரங்கமா இருக்க வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, பயப்படாதீங்க. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் சொன்னார், உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. என்னைக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்களோ, ஆண்டவரோடு கூட ஐக்கியம் ஆயிட்டீங்களோ, அவரை அண்டிக் கொண்டீங்கன்னா அதற்கப்புறம் இது நடக்குதுன்னா உங்களை நீங்க சரி செய்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்து நல்லா சத்தமா பாட்டு பாடுங்க. பவுலும் சீலாவும் என்ன மாதிரி சூழ்நிலையில ஜெபித்தாங்கன்னு பாருங்க. அவங்க ஜெபிக்கும் பொழுதே பிரசன்னம் வந்தது. அழகா தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய மகிமையும் அந்த கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் என் பிரியமான தேவச்சனமே. அதற்காக தான் நான் சொல்லுகிறேன், சத்தமா பாட்டு பாடுறாலே போதும், சத்ருவால் அங்க இருக்கவே முடியாது. ஏன்னா அவன் ரெண்டு கை எடுத்து ரெண்டு காதுல பொத்தி கொண்டு போய்கொண்டே இருப்பான். பிரியமான தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் நம்ம துதிக்கிறோம், செபிக்கிறோம், சரிதான். ஆனா நல்ல ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற பாடலை நம்ம சத்தமா வீட்டுல பாட்டு பாடணும். அப்பொழுது எவ்வளவு ஒரு மகிமை இருக்கும் தெரியுமா, எவ்வளவு ஒரு பிரசன்னத்தை அதெல்லாம் சொல்ல முடியாது. பிரியமான தேவச்சனமே, ஒவ்வொருவரும் அவங்க ருசிக்கணும். இதை நம்ம ருசிக்கிறது, இதெல்லாம் நம்ம உணர்வு அடைகிறது என் பிரியமான தேவச்சனமே. நல்லா பாட்டு பாடுங்க, சத்தமா பாட்டு பாடி பாருங்க. அந்த நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு பிரசன்ஸ் இருக்கும். உங்க வீட்டுல தேவையில்லாத எது இருக்கோ அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து நீங்க அதை தூக்கி போடுவீர்கள். ஒருவேளை உங்க இருதயத்துல ஏதாவது மறைந்திருந்தா அந்த நேரத்தில் நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என் பிரியமான தேவச்சனமே. வாசிப்போம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது முதல் வாசிப்போம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலப்போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவர் எந்த இடத்துல இருந்து எடுத்து சொன்னார் பார்த்தீங்களா? எங்க இருக்குதுங்களாம்? அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. வேத புத்தகத்திலிருந்து தான் எடுத்து சொல்றார். பலப்போ சாத்தானே அப்படின்னு சொன்னதும் அவர் அடுத்தது என்ன சொல்ல பாருங்க, வேதத்திலிருந்து எடுத்து சொல்கிறார். ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலையும் நமக்கு முன்மாதிரியா இருந்திருக்கிறார் என் பிரியமான தேவச்சனமே. அதே போல இந்த பிசாசு துரத்துறதுக்கு கூட நமக்கு எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. பிசாசு பிடித்திருக்குதா, அந்த இடத்துக்கு என்ன வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். சில நேரத்துல நம்ம உபவாசமின்றி தான் சில பிசாசுக்கள் போகும். சில நேரத்துல ஆண்டுடைய வார்த்தை நம்ம சொன்னாலே போதும், அந்த இடத்துல சொன்னா போதும், அப்படியே வல்லமை வெளிப்பட்டு அவரவர்களை ஒவ்வொரு மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை குணமாக்கும். ஏன்னா அதுக்கேற்ற வெளிப்பாடுகளோ வேத வசனங்களோ வேதத்துல இருக்கிறது. இங்க பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்றார், வாயினால தான் சொல்றார் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்படி இது மாதிரி வேதத்துல எழுதியிருக்கிறதே அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த பிசாசு அவரை விட்டு போனது என்று நாம் வாசிக்கிறோம். அதிலே நம்ம 7வது பார்க்கும் பொழுது பாருங்க, அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. எழுதியிருக்கிறதே எங்க எழுதியிருக்குது? இது எங்க இடத்துல நம்ம வேற எங்க தேட முடியுமா? வேத புத்தகத்தை. சொல்ல வேத புத்தகத்துல எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அழகா பிசாசுக்கு எடுத்து
காட்டுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, இந்த வார்த்தையை முதலாவது நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகள் எனக்காக என் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி என்னைக்கு நீங்க இதை விசுவாசித்து உங்க உள்ளத்துல வைத்துக் கொள்கிறீங்களோ அப்ப கிரியை நடக்கும். அதை நீங்க அப்பொழுது பார்க்க முடியும். இந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த வார்த்தைக்குரிய நன்மைகள், இந்த வார்த்தைக்குரிய விடுதலைகள், வியாதியிலிருந்து சொஸ்தமாக்குறது எல்லாமே இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து உங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, நாமும் அப்படித்தான் சொல்ல வேண்டும். எழுதியிருக்கிறதே, நாம் படித்த வேதத்தில் எழுதியிருக்கிறதே, நீ என்னை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை, உன்னை மேற்கொள்ள எனக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி நம் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து ஜெபிக்கும் பொழுது பிசாசானவன் ஓடி போய் விடுவான். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் லூக்கா 22வது அதிகாரம் 3வது வார்த்தையை. அப்பொழுது 12 ஒருவராகிய ஸ்கரியாத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது என் பிரியமான தேவச்சனமே, மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த சாத்தான் யாருக்குள்ள புகுந்தான்? யூதாஸ். இந்த யூதாஸ் யாரு? அப்போஸ்தலர்களை பேர் பெற்றவர்கள் 12 சீஷர்கள்ல ஒருத்தர். ஆண்டவரோடு கூட 3 வருஷம் அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்கள் செய்தும் பார்த்தும் கண்டும் நம்ம அநேக இடத்துல பார்த்துருக்க முடியும். இந்த 3 வருஷம் தேவனோடு கூட இருந்து எல்லாவற்றையும் பார்த்த இந்த யூதாஸ்குள்ள சாத்தான் நுழைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி புகுந்தான் என்று நம்ம அப்படியே தொடர்ந்து வாசித்து கொண்டே வரும்போது தெரியும். சாத்தான் எப்போ யாருக்குள்ளே எங்கே நுழையிறான்னு யாருக்குமே தெரியாது. பார்க்குறதுக்கு ஒளியின் தூதன் வேஷம் போட்டு நம்மெல்லாம் கிறிஸ்துவங்க போல தெரியும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற கனிதான் நம் யார் என்பதை வெளிப்படுத்தும். என் பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு பார்க்குறதுக்கு நம்மளும் அழகாக இருக்கலாம், நம்மளும் வேத புத்தகத்தை போகலாம், எங்கனாலும் போதிக்கலாம், எங்கனாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கர்த்தாவே கர்த்தாவே என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள், ஆனாலும் உங்களை அறியேன் என்ற வசனமும் இந்த வேதத்தில் தான் எழுதியிருக்கிறது. அதனால் இந்த சாத்தான் யாருக்குள்ள நுழைஞ்சான்? யூதாஸ்குள்ள நுழைஞ்சான். யூதாஸ்குள்ள நுழைஞ்சி அவனுக்குள்ள யூதாஸ்குள்ள வந்தால் என்ன ஆசைங்கிறான்? அவன் பணத்து மேலே ஆசைப்பட்டுட்டான். அவனையே அறியாமல் அவனுக்குள்ள ஒரு பண ஆசை அவனை பிடித்து கொண்டது. அந்த பண ஆசை அவன் சாத்தான் அழகாக பயன்படுத்தி கொண்டு அவனுக்குள்ள என்ன பண்ண அழிந்து போனான், நாண்டு கொண்டு செத்தான் என்று பார்க்கிறோம். என் பிரியமான தேவச்சனமே, அதுதான் அவனுடைய முடிவு அப்படித்தான் இருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, கடைசியில பார்க்கும் பொழுது எவ்வளவு நம்ம அழகா ஊழியம் செஞ்சு கரெக்டா போய்கொண்டே இருப்போம். எந்த இடத்துல சாத்தான் நுழைய நமக்கு தெரியாது. ஆனா நம்ம நுழைஞ்சிட்டோம்னா நம்முடைய நிலைமை முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை மகா கேடுள்ளதா இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதனால் நாம் ஜாக்கிரதையாய் கடந்து போக வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, அதனால தான் ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்துக்குள்ள நாம கடந்து வர வேண்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ வசனத்தை வாசிக்க வேண்டும், தேவ வசனத்தோடு நம்ம ஐக்கியமா இருக்க வேண்டும். தேவனோடு கூட உள்ள உறவை நம் நாளுக்கு நாள் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நேற்று செஞ்ச ஜபமே போதும் என்று சொல்லிவிடக்கூடாது. இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், ஆண்டோடு கூட என்ன வார்த்தை நம்ம வாங்கினோம், எப்படி ஜெபித்தோம் என்று இன்றைக்கு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். நாளைக்குரிய காரியத்தில் நேற்று நடந்தது நமக்கு இல்லை, இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, ஏன்னா எப்ப நுழைவானே தெரியாது. 3 வருஷமா ஊழியம் செய்து நல்ல அப்போஸ்தலர் பெற்ற யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படித்தானே அவன் சாத்தான் புகுந்துதானே அவன் 30 வெள்ளிக்காசுக்காக அழகாய் காட்டி கொடுத்து விட்டான். ஆண்டவரை காட்டி கொடுத்து ஆண்டவரை எடுத்துட்டு போய் எல்லார் முன்னாடியும் தலகுனியை வச்சு சிலுவையில் அரைஞ்சு எல்லா வேலையும் செய்கிறான். அந்த சாத்தான் யாரையாலும் பயன்படுத்துவான், எப்படினாலும் பயன்படுத்துவான். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, ஒவ்வொரு நிமிஷமும் நாம் கரெக்டாக இருக்கிறோமா, சரியா இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஏன்னா அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம்தான் இருக்குதுன்னு சொல்லி அவன் இப்பொழுது அதிகமாய் சுற்றி வகை தேடுகிறான். சுற்றி நம்ம படிக்கும் போது வேதத்தில் அவன் என்ன பண்ண, நம்மை சுற்றி வகை தேடுகிறான், யாரை பிடிக்கலாமோ என்று சொல்லி சுற்றி வகை தேடுகிறான். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். அந்த சிங்கம் போல இருக்கிறவன் என்ன பண்ணாங்க, சுற்றி நம்மளே வகை தேடும். அதுவும் பரிசுத்தமா வாழ்றவங்க, நீதிமானா யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் அவனுக்கு அதிகமான வேலையே. அவனுடைய கிரிகை செய்றவங்கிட்ட அவன் அதிகமாக போகவே மாட்டான். ஏன் போக மாட்டான்னு சொன்னா அவங்க ஏற்கனவே அவனுடைய இதில் தானே இருக்கிறாங்க.
அவன் என்ன சொல்றானோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. பார்த்தா சில பேரை பார்த்தீங்கன்னா, பண ஆசையில இருப்பாங்க, பொருள் ஆசையில இருப்பாங்க, மண் ஆசையில இருப்பாங்க, பெண் ஆசையில இருப்பாங்க. இப்படி அநேக பேர் ஆசையில இருக்கிறதால அவன் அவங்களெல்லாம் விட்டுடுவான். ஏன்னா அவங்க எந்த அவனுடைய கேட்டகரியில இருக்கிறதால அவன் அவங்கள விட்டுடுவான். யாரை பிடிச்சுப்பான்னு சொன்னா, பரிசுத்தமா, உண்மையா, தேவனுக்கு பயந்து வாழ்றாங்க பார்த்தீங்களா, அங்க தான் அவனுக்கு வேலையே அதிகம். என்னென்ன பாடு கொடுக்கலாம், என்னென்ன பிரச்சனை கொடுக்கலாம், என்னென்ன உபதிரவம் கொடுக்கலாம்னு யோசித்து யோசித்து பல திட்டங்களை போட்டு நமக்குள்ள அவன் செயல்பட வருவான் என் பிரியமான தேவச்சனமே. ஆனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். சாத்தான் அவனுக்குள்ள புகுந்த மாதிரி, நான் ஒரு சாட்சி சொல்லுகிறேன். ஒரு ஊழியக்கார குடும்பம் தான். அவங்க ஊழியம் முழுசா செஞ்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவருக்குள்ள நல்லா ஜெபிக்கிற ஒரு சகோதரியா இருந்தாங்க. நல்லா ஜெபிப்பாங்க. வீட்டில் அவங்க ஹஸ்பண்டு பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போனவும், குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போன பின்னாடி அந்த அம்மா நல்லா ஜெபிக்கிற ஒரு சகோதரியா இருந்தாங்க. நல்லா ஜெபிச்சுக்கிட்டு ஆண்டோட கூட நல்ல ஒரு வெளிப்பாடு பிரசன்னத்துக்குள்ளேயே இருந்தாங்க. அழகாய் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இந்த தெருவில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பேரை அவங்கள கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஜெபம் பண்ண எங்கள் வீட்டுக்கு வாங்க, இப்படியே கொஞ்சம் சிறிதாக தெருவில் ஆரம்பித்த ஊழியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊருங்களுக்கு அப்படியே போக ஆரம்பிச்சிச்சு. என்ன ஊழியம் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தனா, பிசாசுகளை துரத்துகிற ஊழியத்தை அவங்களுக்கு கொடுத்திருந்தார். அழகாய் அவர்களும் பிசாசு போற இடத்துல எல்லாம் துரத்தி கொண்டிருந்தார்கள். இது அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வர ஆரம்பித்தது. நான் போனாலே போதும், பிசாசுங்களாம் அலறுது, பிசாசுங்களாம் ஓடுதுன்னு சொல்லி பெருமை அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது என்ன பண்ணாங்க, பணத்தை வாங்குகிறார்கள் அவர்கள் அங்கங்க. முதலாவது எனக்கு எதுவுமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்ச நாள் ஆக 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 இந்த இவனை போல பார்த்து கேஎஸ்ஏ போல பார்த்து ஆசைப்பட்டு இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்றாங்க, பண ஆசை அவங்களுக்குள்ள வர்றதுனால பணம் அங்கிருந்து அவங்க வாங்க ஆரம்பிக்கிறாங்க. வாங்கி அப்படியே ஊழியம் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் அப்படியே ஓடுகிறது. லாஸ்ட்ல அவங்க பிள்ளைகளுக்கு அந்த பிசாசன் அவங்க வீட்டில் வந்து உட்காந்து குடிக்கொள்ள ஆரம்பிக்கிறான். அவங்க பிள்ளைகளை போட்டு வதைக்க ஆரம்பிக்கிறான். ஏன் வெளியில எத்தனையோ பேர் பிசாசுகளை துரத்தின அவர்களுக்கு ஏன் தன் வீட்டில் இருக்கிற பிள்ளையுடைய பிசாசை ஓட்ட முடியவில்லை என்று அவங்களால முடியல. அப்புறம் எங்களுக்கு அவங்க கால் பண்ணாங்க. நாங்கள் அந்த வீட்டுக்கு கடந்து போயிருந்தோம். அவங்க வீட்டில் வந்து அநேக ஜனங்களை கூட்டி உட்கார வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு செய்தி கொடுக்க கடந்து போயிருந்தோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அநேக காயங்கள், நிறைய தலையில் அடிபட்டுச்சு, காலில் அடிபட்டுச்சு. பாதுகாப்பாக போய் அவங்க வீட்டுக்குள்ளே இறங்குறதுக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி அங்கே போனோம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் நாங்கள் என்ன பண்ணி எல்லாம் அவனுடைய வார்த்தை எல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சு அங்கே இருக்கிற பிசாசுங்கள்லாம் ஆட ஆரம்பிச்சுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க பையனை கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு காமிச்சாங்க. ப்ரேயர்லாம் முடிச்சிட்ட பின்னாடி அவங்க பையன் படுத்த படிக்க ரூம்குள்ளே இருக்கிறான். உள்ளே வச்சு பூட்டிட்டு இருந்தாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சும் போது நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். அந்த பையன் கால் இவ்வளோ பெருசாக ஊதிட்டு இருக்கு. அவனால் எழுந்து நடக்க முடியல. இன்னும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10வது 11வது தான் அந்த பையன் படிச்சுட்டு இருந்திருப்பான். பார்த்தா இவ்வளோ பெரிய கால் ஊதிட்டு இருக்குது, பிசாசு பிடிச்சிட்டு இருக்குது. ராத்திரிலாம் தூங்க விடுறதில்ல, ஒரே அலறான், ஒரே சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்களா, நீங்கள் என்ன ஊழியம் செஞ்சுருந்தீங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது தான் அவங்களுடைய ஊழியத்தையும் அவங்களுடைய இதையும் எல்லாமே சொல்லிட்டு, நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நான் இப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், யார்கிட்டையும் நான் எதுவுமே வாங்கலை. ஆனால் எனக்குள்ளே வந்து சில ஆசைகள் வந்ததுனால நிறைய பணத்தை வாங்க ஆரம்பித்தேன். இங்கே ஒரு பிளாட் வாங்கி போட்டேன், அங்கே ஒரு பிளாட்டை வாங்கி போட்டேன், இங்கே இதை வாங்கினேன் அதை வாங்கினேன்னு என்னமோ சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாவற்றையும் ஆண்டோட கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு புதிதாக இப்பொழுதுதான் நீங்கள் ஆண்டருக்குள்ளே வந்தது மாதிரி வாங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வார், அப்பொழுது உங்கள் மகனுக்கும் சுகம் கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் ஜெபிச்சுட்டு வந்துட்டோம். என் பிரியமான தேவச்சனமே, இங்கே ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், சாத்தான் எப்போ நமக்குள்ள நுழைவானே தெரியாது. ஏன்னா ஒருத்தங்க அழகாய் போய் கொண்டிருந்தா அவனுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு பலவீன பாயிண்ட் அவன் கண்டுபிடிப்பான். அவங்க சரீரத்தில் என்ன பாயிண்ட் அவங்களுக்கு கண்டுபிடிக்கலாம், இவங்களை எப்படி வீழ்த்தலாம், இவங்களுக்குள்ள எது பலவீனமாக இருக்குது என்று சொல்லி பார்த்து அதை அப்படியே அழகாய் நகர்த்தி கொண்டு போய் அவங்களை விட செய்து விடுவான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். என் பிரியமான தேவச்சனமே, இப்படித்தான் அவர்களையும் வீழ்த்திருக்கிறான். அவர்களுக்கு புரியவில்லை. அநேக எல்லாம் சேர்ந்த பின்னாடி எங்களை பற்றி கேள்விப்பட்ட பின்னாடி அவங்க எங்களை கூப்பிட்டு நாங்கள் அங்கே போய் நற்செய்தி அறிவிச்சுட்டு அவர்களுக்காக நாங்கள் செபித்து கடந்து வந்தோம். இதுதான் வழி. நீங்க எங்க ஓடினாலும் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இப்பொழுது சாத்தானுக்குள்ள கட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு இருக்கீங்க. சாத்தானை துரத்துகிற வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா நீங்க அதை வந்து என்ன பண்ணீங்க, மிஸ்யூஸ் பண்ணிக்கிறீங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. கட்டுண்ட ஜனங்களை விடுதலை ஆக்குவீர்கள் என்று சொன்னார். எப்படி சொன்னார்? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னார். ஆனா நம்ம என்ன பண்ணோம், பணத்துக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பணம் வாங்கினாலே பிசாசு குருக்களை நம்ம மாறி விடுகிறோம். என் பிரியமான தேவஜனமே, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சில நேரத்தில் நம்ம அவங்க கொடுப்பாங்க, அந்த காணிக்கை அன்பா கொடுக்குற காணிக்கை வாங்கலாம். அளவுக்கு அதிகமா இவ்வளவு கொடுத்தாதான் நான் வருவேன், இவ்வளவு செஞ்சீங்கன்னா தான் நான் வருவேன், இவ்வளவு பண்ணாதான். என்னைக்கு நீங்க பேரம் பேசுறீங்களோ அன்னைக்கு நீங்க பிசாசு கூறியவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை அனுப்பும் போது நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் போய் கொடுங்கள் என்று தான் சொல்லி அனுப்பினார். ஆனா இன்னைக்கு நம்ம இதை செஞ்சிட, எனக்கு இதை கொடுங்க, இதை பண்றேன், இதை கொடுங்க.
என்னைக்கு நம்ம பேரம் பேசுறோமோ அன்னைக்கே நாம் பிசாசு கூறியவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயத்தை நாம் பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருப்பார். அவருடைய தூதர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள். இல்ல நம்ம அப்படி கொஞ்சம் சாச்சிட்டு கை ஏந்திட்டோம்னா போதும், ஆண்டவர் தூர போயிடுவார். பிசாசான நம்ம ஆட்கொள்ள ஆரம்பிச்சு விடுவான். அவனால என்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்வான். எவ்வளவு சந்தோஷமா உற்சாகமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்களோ இன்றைக்கு எல்லாம் மாயமேலமாய் போய்விட்டது. எவ்வளவு அழகா எல்லாரும் வாங்க வாங்கன்னு எவ்வளவு மரியாதையா அவளை கூப்பிட்டு கனப்படுத்தி கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு கனவீனம் அடைந்து அந்த தெருவில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவ சனமே, அதுக்குதான் யோசித்து யோசித்து பாருங்கள். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கர்த்தருக்குள் சிந்தித்து பாருங்கள். என் பிரியமான தேவ சனமே, வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பில் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தனையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் தேவனால் எடுத்து பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. போறார் அந்த கப்பலை முடிஞ்சு அந்த கப்பலே முழுகிற சூழ்நிலை வந்தாலும் அழகா இந்த இடத்துல கேப்டனாய் செயல்பட்டு அழகாய் நடத்தி கொண்டு போய் ஒரு தீவுல விழுந்து அந்த தீவுல இருக்காங்க. குளிர்காலமா இருக்கிறபடினா அங்க நெருப்பை மூட்டுறாங்க. நெருப்பு மூட்டும் பொழுது அங்க இருக்கிற விரியன் பாம்புன்னு அழகா எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஒருவேளை அந்த பாம்பு கடிச்சு தொங்குதுன்னு சொன்னா ஒருவேளை பாம்பு குட்டியா கூட இருக்கலாம். பாம்பு குட்டியா இருந்தாலும் விஷம் தானே. அந்த பாம்பு என்ன பண்ணுது, அந்த கையை பிடிச்சி கடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்குதான். அது அப்படி கடிச்சு தொங்கி கொண்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணான், அசால்ட்டா அந்த நெருப்புல அப்படியே தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுட்டு இருக்கிறார். ஜனங்களா இப்ப இவன் சாக போறான்னு சொல்றேன். என் பிரியமான தேவ சனமே, இதை கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. எவ்வளவு அழகா எழுத. ஏன் நான் இதெல்லாம் சாட்சி. பிரியமான தேவ சனமே, நம்ம ஒரு சிறு பூச்சா இருக்கட்டும் பெரு பூச்சா இருக்கட்டும் எது கடிச்சாலும் அதுக்கு தான் சேதமே தவிர நமக்கு சேதமே கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு விசுவாசமா ஆண்டவருடைய வார்த்தையை அண்டி கொண்டு வாழணும். நான் சில நேரத்தில் சொல்லுவோம், நானும் எங்க கணவரும் ஊழியங்களுக்கு சில பகுதிகளை நாங்கள் போகும்பொழுது பாம்பை பார்த்தோன்னா சட்டுன்னு நான் சொல்ற வார்த்தை அதுதான், பாம்பே நீ எங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ, இல்லாட்டினா நீ அடி வாங்கி சாக போற. ஏன்னா இன்னைக்கு கர்த்தரும் எங்க கையில உங்க ஒப்பு கொடுத்தா அடிச்சு சாக அடிக்க வேண்டியதுதான். ஆண்டோட சித்தம் இல்லாம நீ எங்க கையில மாட்டவும் போறது கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ்வளவுதான். ஆண்டு இன்னைக்கு நம்ம கண்ணில் ஒரு பூச்சை காட்டுறான்னு சொன்னா இன்னைக்கு அதோடைய முடிவு முடிஞ்சு போகுதுன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். என் பிரியமான தேவ சனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அந்த வார்த்தையை நம்ம அப்படியே வாயினால அறிக்கை பண்ணணும். ஹல்லேலூயா. அப்படி அறிக்கை பண்ணும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்கு கிரிகை, அந்த வார்த்தை பேலன்ஸ் செய்யும், கிரிகை செய்யும். என் பிரியமான தேவ சனமே, விஷ பூச்சி பவுலுடைய கையை அழகாய் கடித்தது. பவுலுடைய கையை விஷப்பூச்சி கடிச்சதும் அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்து என்ன சொல்றாங்க, இவன் கொஞ்ச நேரத்துல வீக்கம் கண்டு சாக போறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடிக்கவும் இல்லை, அவன் சாகவும் இல்லை, மயக்கம் போட்டு விழவும் இல்லை. உடனே வேற சிந்தனையா மாறி என்ன சொல்றாங்க, இவன் தேவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்றாங்க, யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என் பிரியமான தேவ சனமே, அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு மனுஷனே ஆகட்டும், ஒரு பிசாசாகட்டும், ஒரு சாத்தானாகட்டும், ஒரு பெரு பூச்சா இருக்கட்டும், ஒரு சின்ன பூச்சா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய கைகளில் அவனை ஒப்பு கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அழகா பவுல் அப்படியே ஒரு சின்ன ஏதோ ஒரு பூச்சி தள்ளுற மாதிரி நெருப்புல தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை பவுலிடத்துல இருந்தபடினால் பவுல் எதை குறித்துமே பயப்படலை. ஏன்னா அதற்கு முன்பாகவே அவர் அநேக தேவ தரிசனங்களையும் தேவ திட்டங்களை பெற்றுக்கொண்டு தான் அவர் அந்த இடத்துக்கே வந்து கொண்டு இருக்கிறார். அங்க போய் அவர் அநேக பேரை சுகமாக்குகிறார் என்று நாம் வேதத்துல படிக்க முடியும். உங்களை கொண்டும் தேவன் அநேக அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்யத்தான் தேவன் தெரிந்து கொண்டிருப்பார். அதற்காக பெரிய பிரசங்க பீடம் இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும், பலிபீடம் வேணும், நமக்கு அங்க போகணும் இங்க போகணும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்க தெருவில் நீங்க வாழ்கிற பகுதியிலேயே உங்களை சாட்சியாய் தேவன் எடுத்து பயன்படுத்துவார். அந்த இடத்துல நீங்க உண்மையா இருக்கிறீங்களான்னு பார்ப்பார். கொஞ்ச
கொஞ்சம் கொஞ்சமா உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம பயந்து வாழும்போது ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பிசாசுக்கு நம்ம பயந்து வாழும்பொழுது நரகம் நமக்கு கிடைக்கும் என்று நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிப்போம் வேறொரு வேத பகுதியை. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையை. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. யாருக்கு நம்ம கீழ்ப்படியணுமா? தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது பிழைத்திருப்போம். தேவனை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி பிசாசுக்கெல்லாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதத்தில் அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதை தேடி வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ளுங்க. ஏதோ பிசாசு வரான்னு சொன்னா கத்தியோட போய் நிக்கிறதும் இப்படிதான் அப்படிதான். அவன் உங்ககிட்ட நேரா ஸ்ட்ரைட்டா நிக்கவே மாட்டான். அவன் ரொம்ப தந்திரசாலி. தந்திரமா தான் நமக்கு நம்ம முன்னாடி நின்றுப்பான். இல்லைன்னா வேற யார் மூலியமாவது நம்ம இடத்துல செயல்படுவான். என் பிரியமான தேவச்சனமே, அவன் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவான். அவனுக்கு நம்ம தேவை என்று சொன்னால், நாம் கர்த்தருக்குள்ள உண்மையா இருக்கிறோம் என்று சொல்லி அவன் பார்த்து விட்டான் என்று சொன்னால், யாரை கொண்டாவது எப்படியாவது நம்மை வீழ்த்தலாம் என்று தான் பார்ப்பான். யோபுக்கு பார்க்கவில்லையா? ஆண்டவர்கிட்டயே போய் ஸ்ட்ரைட்டா கேட்கிறான். ஆண்டவர்கிட்டயே சொல்றார், ஏன் பிள்ளைப்பா, யோபு மேல ஆண்டவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க பாரு, ஏன் பிள்ளைப்பா, போய் நீ எவ்வளவு சோதிச்சுக்க போ, அவருடைய ஜீவனை மாத்திரம் தப்ப விடும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி சில நேரத்துல சோதனைகள் வரும், ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்ம சில நேரத்துல நம்மளே போய் பிசாசுக்குள்ள விழுந்து வாலின்றா பிசாசை நம்ம பிடித்துக்கொண்டு, பிசாசு என்னை பிடித்துக்கொண்டது, பிசாசு என்னை பிடித்துக்கொண்டது என்று சொல்லுகிறோம். பிசாசு ஓட்டுவதிலும் சரி, பிசாசு பிடித்துறது நம்ம பேசுவதும் சரி, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவனை நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய ஊழியத்தையோ தலைகீழாக வீழ்த்தி விடுவான். என் பிரியமான தேவச்சனமே, ஜாக்கிரதையா இந்த பிசாசோடு நாம் கையாட வேண்டும் என்று வேதத்தில் அநேக பகுதி இருக்கிறது. வாசிப்போம் சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையை. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவர் இந்த இடத்துல என் பிரியமான தேவச்சனமே அழகாய் கொடுத்திருக்கார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு பிராமிஸ் பண்றார். இந்த பிராமிஸ் படி நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமாக நம்ம வீட்டை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருப்பார்கள். அவர் அக்கினி மதில்களாய் பாதுகாத்துக்கொள்வார். நம்ம போகும்பொழுதும் சந்தோஷமா போகும், வரும்பொழுதும் சந்தோஷமாய் வருவோம். என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்வோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்ல இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும், அது காலையிலயோ சாயங்காலமோ இரவோ, உங்க ஜெப நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்க சொல்லி ஜெபிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கோ, உங்க புருஷனுக்கோ, உங்க மனைவிக்கோ அந்த வார்த்தையை சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே பாதுகாத்துக் கொள்வார். வாதைகள் எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டில் ஒருத்தர் நாங்க படுத்துக்கொண்டே இருக்கிறோம், வியாதி எங்க படுக்கை சுற்றி கொண்டே இருக்கிறது, நாங்க படுத்துக்கொண்டே இருக்கோம், வியாதி பலவீனங்கள் இருக்குது நீங்க நினைக்கிறீங்களா? அவர்கள் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக் கொடுங்க. எந்த வாதியும் என்னை அணுகாதுன்னு சொன்னீங்களே சப்பா, இந்த வாதையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா. இனி நாங்க யாரும் இந்த மாதிரி சும்மா படுத்துக்கொண்டு இருக்கக்கூடாது, சும்மா நாங்க வியாதியில் இருக்கக்கூடாது, எங்களுக்கு இந்த வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க ஏசப்பா என்று சொல்லி நம்மை நாமே இந்த விசுவாசமான வார்த்தையை நாம் அறிக்கை பண்ணுவோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னார். அது வீடா இருந்தாலும் சரி, நம்முடைய சரீரமா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே சரீரமா நம்ம நினைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுப்பார். வாசிப்போம் சங்கீதம் 121 7வது வார்த்தையை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன்னு உங்கள்கிட்ட பிராமிஸ் பண்றாரு, வாக்கு பண்ணுகிறார். அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கார். நம்ம தான் என்ன பண்ண, சில நேரத்துல மிஞ்சின நீதிமானாய் ஓடி போய் எதையாவது ஒன்னை பிடித்து கொண்டு வந்து விடுகிறோம். என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது நம்மை முதலாவது சரி செய்து கொள்ள வேண்டும். சரி செய்து கொண்டு தான் மற்றவர்களுக்கு போய் நம்ம என்ன பண்ணணும், ஊழியம் செய்ய தகுதியுள்ளவர்களாய் மாறணும். நம்மளை ஒப்பு கொடுத்து இந்த பாத்திரம் நமக்குள்ள இருக்கிற பாத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அது உடைக்கப்படணும். ஆண்டவர் உடைச்சு நம்மளை உருவாக்கி ஊழியக்காரர்களா நம்ம வைக்கும் பொழுது சரியான பாதையில போக வேண்டும். அப்படி நம்ம ஆத்துமா சரியான பாதையில போகும் பொழுது நம்ம அநேக பேருக்கு பிரயோஜனமா இருப்போம். இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், நம்மளே ஒரு பிசாசு பிடித்துக்கொண்டு நாம் பிசாசுக்குள்ள அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆண்டவர் இந்த இடத்துல அழகாய் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பான்னு சொல்லிட்டார். அவர் காப்பாற்றுவார். உன் ஆத்துமாவை காப்பேன்னு சொன்னார், உன் ஆத்துமாவை காப்பாற்றுவார். உன் பிள்ளைகளை
ஆசீர்வாதிப்பார். உன் பிள்ளைகளை உன் குடும்பத்தையும் ஆசீர்வாதிப்பார், பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். அப்படி பாதுகாத்துக் கொள்வேன்னு சொன்னது நம்ம அதுக்கப்புறம் தேவையில்லாத நம்மளே கொண்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா பல பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் நான் ஆண்டவரே நான் ஜெபிச்சேனே நான் உமக்குள்ள வாழ்ந்தேனே என்று சொன்னால் அதுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஏன்னா வசனத்தோடு நம்ம எப்படி சரியா இருக்கிறோமா இல்லையான்னு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆண்டவரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உமக்கு நேரிடாதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லாதவர் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, உமக்கு சித்தமில்லாத பொருள் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டை ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. உமக்கு சித்தமானவங்க மாத்திரம், உமக்கு பிரியமானவங்க மாத்திரம் தான் என் வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. என் பிரியமான தேவச்சனமே, இப்ப வேற யாரோ அவங்க பிசாசு பிடித்தவங்களா கூட இருக்கலாம், நம்ம வீட்டுக்குள்ள வந்து அழகா ஆளுகை செய்து நமக்குள்ள ஏதோ ஒரு டென்ஷனை உண்டாக்கி விட்டு போய்விடுவார். ஏன்னா பிசாசு யார் மூலமா இருந்து எந்த பேச்சு வாயிலிருந்து வெளியே வரான்னு நமக்கு தெரியாது. நம்ம ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவரோடு கூட இணைந்திருந்த மனுஷன் இப்போ யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான் என்று வேதத்தில் நம்ம வாசிச்சோம். அதனால் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்படி அந்த பிசாசு நமக்குள்ள நுழைந்து விடாதபடிக்கு நாம் தெய்வ வசனத்தோடு நம்மை காப்பாற்றிக் கொள்வோம், காத்துக்கொள்வோம். ஜெபிப்போம். அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் யெகோவா ஈரா இருக்கிறப்பா. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறீர். உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே உமக்கென்று வாழ நீ பிரித்தெடுத்தபடினால் அவர்களை கர்த்தாவே உமது ஊழியத்திற்காக, உமது குடும்பத்திற்காக அப்பா, உம்முடைய சபைக்காக நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசின் கட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான விடுதலை கிடைக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான விடுதலை கிடைப்பதாக. அவர்கள் வீட்டில் சத்தமாய் பாடி துதித்து உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் வாழ கிருபை செய்வீராக. உம்மை தேட கிருபை செய்வீராக. உம்மை தேடும் பொழுது அவர்கள் பிழைப்பார்கள் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி உம்மை தேடுவார்களாக. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதிப்பீராக. கட்டுண்ட ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரப்பா. உம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடு கூட நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன், மற்றவர்களை விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லி புறப்பட்டு போய் அநேக இடத்துல வந்து ஊழியத்தை செய்யத்தக்கதா உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க தகப்பனே. நீங்க கூட இருங்க ராஜா. அவர்களையும் அவர்கள் ஆத்துமாக்களையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரப்பா.